श्रीगुरुभ्यो नमः। पितृभ्यः सदाविभ्यः सदा नमः। पितामहेभ्यः सदाविभ्यः सदा नमः। प्रपितामहेभ्यः सदाविभ्यः सदा नमः। देवताभ्यः पितृभ्यश्च महायोगिभ्यः च नमः सदायै स्वाहायै नित्यमेव नमो नमः। இன்னைக்கு ஆடி 1 தட்சிணாயன புண்ணிய காலம். யாருக்கெல்லாம் யோகியத்தை இருக்கோ அவளாரும் இன்றைக்கி புண்ணிய காலத்தை தர்ப்பணம் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் ஆடி பண்டிகை இன்றைக்கி சேர்ந்துருக்கு. இந்த புண்ணியகால தர்ப்பணம் போது மாதம் அமாவாசை தர்ப்பணம், மாத பருப்பு தர்ப்பணம் பண்ணிதான் வரோம் இல்லையா? அதில் இந்த புண்ணியகால தர்ப்பணம் இன்னும் விசேஷமாக எடுத்துருக்கு. ஏன்னா அயனம் மாறுது. உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயன புண்ணியகால தர்ப்பணம். அது அமாவாசை தர்ப்பணமாக இருந்தால் என்ன, மாசப்பருப்பு தர்ப்பணமாக இருந்தால் என்ன, அல்லது இந்த மாதிரி புண்ணியகால தர்ப்பணமாக இதுவாக இருந்தால் என்ன, எல்லாத்துலேயுமே பொதுவாக காமனாக சில விஷயங்கள் வர்றது இல்லையா? அதில் ஒரு விஷயம் நம்மளாம் கவனிச்சிருப்போம். கடைசியில் தர்ப்பணத்தை கிட்டத்தட்ட இறுதி கட்டம்னு சொல்லலாம். ஒரு மந்திர ரூபமாக எழுந்தனி விடுவோம். ஞாத்தா ஞாத்த வர்க்கத்வய அப்படிங்கிற வார்த்தையோட ஞாத்தா ஞாத்த வர்க்கத்வய பித்ருபிய அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தனி விடுவோம் இல்லையா? நம்ம வர்க்கத்தையும் 2 வர்க்கத்துலேயும் இருக்கக்கூடிய தெரிஞ்சு தெரியாத பித்ருகளுக்கும் இந்த எழுந்தனி மூலமாக திருப்தி கிடைக்கட்டும், அவர்கள் திருப்தி அடையட்டும் இந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மகா மந்திரம் அது நண்பர்களே இல்லையா? கடைசியில் இன்னொரு மந்திரம் வருது. எல்லாம் முட்டி கடைசி கட்டம், லாஸ்ட் லெக்குன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். அந்த கூர்ச்சமோ அல்லது தர்பஸ்தமோ ஆவான் பண்ணுறப்போ அதை யதாஸ்தானம் பண்ணிவிட்டு ஜலம் விடுவோம். ஜலம் விட்டு மந்திரம் சொல்லுவோம். ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்தனகா தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ சுஷ்டை குஷோதகைஹி. குஷோனா தர்ப்பம், உதக்கோனா ஜலம். இந்த தர்ப்பம் மூலமாக விடக்கூடிய இந்த ஜலமானது சத்தியான மடி ஆச்சாரத்தோடு பண்ணுறேன் இல்லையா? இந்த ஜலமானது ஏன்னா தர்ப்பத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு நண்பர்களே. அதோட மந்திரமும் சேர்ந்துருக்கு, அதோடு நம்ம மடி ஆச்சாரியமும் சேர்ந்துருக்கு. இன்னொன்று சேர்ந்துருக்கு, என்னது? பாவம். எத் பாவம் தத் பவதி அல்லவா? எல்லாம் சேர்ந்து ஜலம் விடுறோம் இல்லையா? ஏஷாம் ந மாதா, அப்பா அம்மா இல்லாதவர்கள், பந்துக்கள் இல்லாதவர்கள், எந்த கோத்திரத்தில் பிறந்தது தான் என்ன, நானிய கோத்திரனகா, யாராக இருந்தாலும் எல்லாருமே திருப்தி அடையட்டும் அப்படின்னு ஒரு பறந்து விரிந்த ஒரு மனோபாவத்தை இங்கே எடுத்துக்காட்டுபடியாக நம்ம ரிஷிகள் வச்சுருக்கா தர்ப்பணத்தில். பொதுவாக தர்ப்பணம் 2 வர்க்கத்துக்கும் சேர்ந்து குறிப்பிட்டு பித்ருபிதாமக பிரபிதாமக, மாத்திருபிதாமகே பிரபிதாமகி, அப்புறம் சபத்னீக மாதா இல்லையா? மாத்திரு வர்க்கத்தில் பண்ணுறோம், 2 வர்க்கத்துலையும் பண்ணுறோம். அதை தவிர ஞாத்தா ஞாத்த வர்க்கத்தைய பித்ரு அப்படின்னா தெரிஞ்சு தெரியாத நம்ம வர்க்கத்திலே நான் சொன்னேனே, இது தவிர யாராவது இருந்தால் அவளும் திருப்தி அடையட்டும் அப்படின்ட்டு எள்ளும் தனியும் ஞாத்தா ஞாத்த வர்க்கத்தைய பித்ரின்னு சதா நமஸ்தர்ப்பியாமி மூலமாக ஜலம் விடுறோம், எள்ளும் கலந்து. அதே மாதிரி கடைசியில் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துகுன்னு சொல்லிட்டு நானிய கோத்திரனகா தே சர்வே, அவர்கள் எல்லாருமே திருப்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தர்ப்ப மூலமாக நம்ம ஜலத்தை விடுறோம் இல்லையா? உண்மையிலேயே எல்லா பித்திருக்களும் திருப்தி அடைவா. ஏன்னா நம்ம அவ்வளோ மடி ஆச்சாரத்தோட பாவத்தோட மந்த ரூபமாக ஜலம் விடுறோம். அதுவும் இந்த புண்ணியகால தர்ப்பணம் ரொம்ப விசேஷமாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். பொதுவாக பித்திருக்களை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயந்து நடுங்கி அவர்களுக்கு சிராதாதிகளை தர்ப்பணாதி செய்ய வேண்டாம். பித்திருக்கள் குரூரமானவர்கள் அல்ல. நம்ம அவாவா கோத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் பித்திருக்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை நமக்கு வரணும்.
பித்திருக்கள் குரூரமானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆடி பண்டிகை ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு நான் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணா.